வணக்கம் தோழர்களே. இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய பிளான்ஸ் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸி மெயின்டெனன்ஸு. பார்க்கும்போதே உங்களுக்கும் வளர்க்கக்கூடிய ஆசை ஆர்வம் அது தூண்டும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிளான்ஸ் வந்து இலை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓலை மாதிரி நீட்டாக இருக்கும். இந்த பிளான்ட்டுடைய பேர் வந்து அமராலிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பல்ப்லேருந்து வளரக்கூடிய பிளான்ட்டு. பார்த்த உடனே உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடலாம், என்னடா அந்த டர்னிப் மாதிரி இருக்குது, இல்லைனா ஒரு வெள்ளை வெங்காயம் மாதிரி நினச்சிடக்கூடாது. இதுதான் இந்த பிளான்ட்லேயே பல்ப். இந்த பல்ப்ல தான் நிறைய இலைகள் வரும். ஸோ இலைவா நீங்கள் எல்லா செடியிலும் பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ளவர் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பூக்கும். இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஷூட் இருக்கும். இது ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப்லேருந்து வரக்கூடியதுனால ஒரு சின்ன டியூப் வடிவத்தில் இருந்து அதுலேருந்து அந்த மொட்டு ஃபார்ம் ஆகும். இந்த மொட்டு ஃபார்ம் ஆன உடனே இதில் வந்து ஒரு 5-6 பூ பூத்துருக்கும். அந்த பூவை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து இந்த அமராலிஸ் ஃப்ளவர். முதல்ல மொட்டை பார்த்தீங்க, இந்த மொட்டு தான் அடுத்து ஒரு ஃப்ளவராக வந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ளவரை பார்த்தீங்க எவ்வளோ அழகாக ஒரு ட்ரம்பட் வடிவத்தில் ஒரு வைப்ரண்ட் கலரில் இருக்குது. ஸோ இந்த மொட்டை பார்த்தோம், அந்த மொட்டு தான் நல்லா வளர்ந்து ஒரு பெரிய டியூபாக வந்து ஒரு 4 ஃப்ளவராக பூத்துருக்கு. ஸோ இந்த ஃப்ளவர் வந்து ஒரு ட்ரம்பட் வடிவத்தில் இருக்குது. பார்க்கும்போது வைப்ரண்ட் கலர் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு வைப்ரண்ட்டாக அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு வெயின் நம்ம உடம்புல ஓடுற மாதிரி அப்பியரன்ஸ் இந்த ஃப்ளவரில் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளவர்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல 6 வைப்ரண்ட் பெட்டல்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஒயிட் ஸ்டெம்னும் இருக்குது. இதுதான் இந்த அனிபிக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃப்ளவர்ஸு. அந்த ஏன் ஃப்ளவர் அனிபி அட்ராக்ட் பண்ணுதான் அந்த வைப்ரன்ஸ் கலர்னால தான் அந்த ஹனிபீஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது. அமராலிஸ் ஃப்ளவர் ப்ளூம் ஆகி 1 வாரம் ஆகுது. ஸோ அடுத்த 1 வாரமும் அந்த பிளான்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் ஸ்லோவாக வாடிடும். நம்ம பிளான்ட்டுடைய ஃப்ளவரும் வாடின பிறகு இது இருக்க டியூபை நம்ம கண்டிப்பாக கட் பண்ணி விடணும். ஏன் இதை கட் பண்ணணும்னு சொல்கிறோன்னா, அப்போ நிறைய லீஃப் வந்து அடுத்த பூக்கூடிய தாக்கத்தை அது உண்டு பண்ணும். அவ்வளோதான். ரெண்டே வீட்டிலே வந்து நிறைய கலர்ஸில் வச்சுருக்கேன். இது வந்து பிங்க் அண்டு ஒரு ஒயிட் காம்பினேஷனு. இதில் எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது. அது ஃப்ளவர் ஆனவுடனே நீங்கள் அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இது ஒரு பார்ஷியல் சன் லவிங் பிளான்ட்டு. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது காரணம் நான் முதல்ல உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னாமல், இது ஒரு பல்பில் வரக்கூடிய பிளான்ட்டு. அந்த பல்ப்லேயே கிட்டத்தட்ட ஒரு 90% நீரை சேர்த்து வச்சுருக்கோம். அதனால நம்ம வந்து ஒரு வெல் ட்ரெயின் சாயில் தான் இந்த பிளான்ட்டை வளர்க்கணும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த பல்பு அழுகி போய் பிளான்ட்டுடைய க்ரோத்தை அஃபெக்ட் ஆகும். ஸோ ரொம்ப கேர் எடுக்கணும். ட்ரைனேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ளவரை பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் வேறு மாதிரி பிளான்ட்ஸு ஃப்ளவர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம்.